நம்ம வீட்ல தினமும் சாப்பிடுற சாப்பாடு அதுவே இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா நம்ம நினைவுக்கு வருது கார்ல இருந்து வரப்போக, ஃபேக்டரியில இருந்து வரப்போக, பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஆனா இந்த வீடியோ சொல்றது என்ன அப்படின்னா நம்ம பிளேட்ல இருக்கிற ஃபுட் தான் பெரிய காரணமே. இன்னைக்கு நம்ம பேச போறது 2021ல வந்த ஒரு பெரிய முக்கியமான டாக்குமெண்ட்ரி, ஈட்டிங் அவர் வே டு எக்ஸ்டிங்ஷன். இந்த படம் உலகமே பார்க்கணும்னு சொல்லப்பட ஒரு பவர்ஃபுல் டாக்குமெண்ட்ரி. இந்த படம் என்ன சொல்லுது தெரியுமா? நாம சாப்பிடுற வழி நம்ம வாழ்க்கையை முடிச்சு போட்டுருது. நம்ம டெய்லி லைஃப்ல என்ன பெரிய தப்பு பண்றோம்னு கூட தெரியாம இருக்கும். சிக்கன், மட்டன், ஃபிஷ் இதெல்லாம் சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க பெரிய சிஸ்டம் தான் இந்த படம் வெளிச்சம் போட்டு காட்டுது. ஐ மீன் இந்த டாக்குமெண்ட்ரி வெளிச்சம் போட்டு காட்டுது. ஒரு பீஃப் தயாரிக்க எவ்வளவு தண்ணி தேவைப்படும் தெரியுமா? பீஃப் குக் பண்ண இல்ல, பீஃப் தயாரிக்க 15,000 லிட்டர் தண்ணி. அதாவது ஒரு மனுஷன் 2 மாசம் குடிக்கிற தண்ணி. அது 1 கிலோ கறிக்காக. இது ஷாக்கிங்கா இல்லையா? நம்ம சாப்பாடு, ஃபாரஸ்ட் அழியுது, அனிமல்ஸ் கஷ்டப்படுது, தண்ணி வேஸ்ட் ஆகுது, கிளைமேட் சேஞ்ச் அதிகரிக்குது. இது எல்லாம் எக்ஸாஜரேஷன் கிடையாது, சயின்டிபிக் பேஸ்டு டேட்டான்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையோட ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாம உலகத்தை காப்பாற்ற முடியுமா? இந்த வீடியோல ஸ்லோவா கிளியரா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா என்ன? இதுல நம்ம ஃபுட் எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கறது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா என்ன? நிறைய பேத்துக்கு அது ஒரு பெரிய இங்கிலீஷ் வேர்ட் மாதிரி தோணும். ஆனா அது ரொம்ப சிம்பிள். நம்ம பூமி சூடாகிட்டு இருக்கு. இயர் பை இயர் டெம்பரேச்சர் அதிகரிச்சு, அதாவது குளோபல் வார்மிங்னு சொல்றோம். இந்த குளோபல் வார்மிங் தொடர்ந்து நடந்தா வெதரோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். மழை வர வேண்டிய நேரம் மழை வராது, வெயில் அதிகமாகும், ஃப்ளட் வரும், வறட்சி வரும், சைக்ளோன் வரும், இதெல்லாம் அதிகரிக்கும். இதுதான் கிளைமேட் சேஞ்ச். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு கார் வெளியில நிறுத்திட்டு விண்டோ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ½ an hour கழிச்சு உள்ள போய் உட்காருங்க. எப்படி இருக்கும்? அவ்வளோ ஹீட்டா இருக்கும்ல. ஏன்னா ஹீட் உள்ள போகுது, ஆனா வெளியே வர முடியல. அதே மாதிரிதான் நம்ம பூமியும். கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு பார்த்தா சன்லைட் பூமிக்கு வருது, பூமி அதை அப்சர்வ் பண்ணுது. ஆனா நார்மலா அந்த ஹீட் வெளியே போகணும். ஆனா அட்மாஸ்பியர்ல சில கேஸ் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு. இந்த கேஸ் ஹீட்டால வெளியே போக முடியாது, அது ட்ராப் ஆயிடும். அதுதான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்றாங்க. சரி, இந்த கேஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? கார்ல இருந்து வர புகை முடியுமான்னு கேட்டா ஆமா, ஃபேக்டரியில இருந்து புகை முடியுமான்னு கேட்டா ஆமா. ஆனா அதுக்கு மேல ஒரு பெரிய சோர்ஸ் இருக்கு, அதுதான் அனிமல் அக்ரிகல்ச்சர், அதாவது மீட் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி. பர்டிகுலரா மாடுகள், கவு டைஜஷன் ப்ராசஸ்ல இருந்து மீத்தேன் கேஸ் ரிலீஸ் ஆகுது. மீத்தேன்னா என்ன தெரியுமா? கார்பன் டை ஆக்சைடை விட 25 மடங்கு டேஞ்சரஸான ஹீட் டிராப்பிங் ஆகிற கேஸ். அதாவது இந்த கவ் ஃபார்மிங் அதிகமானா மீத்தேன் அதிகரிக்கும், ஹீட் அதிகரிக்கும், கிளைமேட் சேஞ்ச் வேகமா வளரும்னு சொல்றாங்க. இன் ஈட்டிங் ஆர் வே டு எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு பார்த்தா சில எக்ஸ்பர்ட்ஸ், சயின்டிஸ்ட், என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணி கேட்கும் போது ஒரு பாயிண்ட் முக்கியமா சொல்றாங்க. எனர்ஜி செக்டர் மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, ஃபுட் செக்டரும் பெரிய ப்ராப்ளம்னு. உலகத்துல அவைலபிள் லேண்ட்ல ஆல்மோஸ்ட் 70% லேண்ட் அக்ரிகல்ச்சருக்காகவும் அனிமல் ஃபார்மிங்காகவும் யூஸ் ஆகுது. அதாவது மாடுகள், ஆடுகள், பன்றிகள், கோழிகள். நம்ம டைரக்டா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா அந்த லேண்ட்ல அதிகமான பேருக்கு ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனா அனிமல்ஸுக்கு சாப்பாடு கொடுக்க வளர வைக்கிறதுக்கே பெரிய அளவு லேண்ட் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மாட்டுக்கு 10 கிலோ தானியங்கள் கொடுத்தா அது 1 கிலோ மீட் தான் தரும். 10 கிலோ தானியம் ஸ்ட்ரைட்டா மனிதன் சாப்பிட்டா அது 10 பேருக்கு போதுமானதா இருக்கும். அதுதான் இன்எஃபிஷியன்சின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரோட லைஃபும் ரொம்ப பிஸி. டெய்லி லைஃப் பார்த்தா நம்ம சாப்பாடு எங்க இருந்து வருது, எப்படி தயாராகுது, அதுக்கு பின்னாடி என்ன டேமேஜ் நடக்குதுன்னு யோசிக்கவே மாட்டோம். இந்த டாக்குமெண்ட்ரி நம்மள ஃபோர்ஸ் பண்ணுது அண்ட் திங்க் பண்ண வைக்குது. சரி, கிளைமேட் சேஞ்ச்ல ஃபுட் ஒரு காரணம்னு புரிஞ்சிச்சு. ஆனா நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் தான். அனிமலோட அக்ரிகல்ச்சருக்காக எவ்வளவு காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. அமேசான் ஃபாரஸ்ட் கூட சேஃப் கிடையாது இப்போ. இந்த ஃபார்ம்னா என்ன, தோட்டம்னா என்ன? நம்ம மைண்ட்ல வருது பசுமையான புல்லு, சுதந்திரமாக நடமாடுற மாடு, சின்ன சின்ன குட்டி கோழிங்க. அதுதான் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது பார்த்த படம். ஆனா ரியாலிட்டி ரொம்ப டிஃபரெண்ட். இன் ஈட்டிங் ஆர் வே டு எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரியில ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுறாங்க. இப்போ அனிமல்ஸ் ஓபன் ஃபீல்ட்ல வளர்க்க மாட்டாங்க. அதெல்லாம் முன்ன. இப்போ ஃபேக்டரி ஃபார்ம்ஸ்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஃபேக்டரி மாதிரி ஆயிரக்கணக்கான அனிமல்ஸ் ஒரே இடத்துல க்ளோஸ் பண்ணி வளர்க்குறாங்க. நம்ம இப்ப சாப்பிடுற கோழிங்களெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஷெட்ல ஆயிரக்கணக்கான கோழிகள் வளர வைக்கிறாங்க. நகரவே முடியாது, நேச்சுரல் சன்லைட் கிடைக்காது. அதிகமா growthக்காக ஸ்பெஷல் ஃபீடு, மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. காரணம் என்ன? அதோட டிமாண்ட் அதிகமா இருக்கு. நார்மலா ஒரு கோழி வளர 3ல இருந்து 4 மாசம் ஆகும். ஆனா ஃபேக்டரி ஃபார்மிங்ல 40ல இருந்து 45 டேஸ்ல வளர்த்து கொல்லப்படுது. சீக்கிரமா வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஜெனடிக் செலக்ஷன் அண்ட் ஹெவி ஃபீடிங் கொடுக்கறாங்க. இதுதான் இண்டஸ்ட்ரி. நம்ம பால் கூட ஹெல்தின்னு நம்புறோம். ஆனா டைரி இண்டஸ்ட்ரியில கூட இந்த மாடுகள் எல்லாம் கண்டினியூஸா பிரெக்னன்சி சைக்கிள்லயே வச்சிருப்பாங்க, மில்க் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. அந்த மாடு குட்டி போட்ட உடனே அதுகிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. இதெல்லாம் பொதுவா நம்ம பார்க்கவே மாட்டோம். ஒரு மாடு மீத்தேன் கேஸ் ரிலீஸ் பண்ணுது, ஆனா அதோட வேஸ்ட் கூட பெரிய ப்ராப்ளம் தான். ஆயிரக்கணக்கான அனிமல்ஸ் ஒரே இடத்துல இருந்தா அது அந்த வேஸ்ட் எல்லாம் எங்க போகும்?
மண்ணுல, ஆத்துல, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன்ல இங்க அதுதான் ப்ராப்ளமே. இந்த ஃபேக்டரி ஃபார்ம்ல அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்துறாங்க இல்லையா, அதெல்லாம் க்ளோஸா இருக்கும்போது அதுங்களுக்குள்ளேயே டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனாலதான் ரெகுலரா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க அனிமல்ஸுக்கு. அதோட சைடு எஃபெக்ட் என்ன தெரியுமா? மனுஷனோட பாடியில ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் தான். சோ ஃபியூச்சர்ல ஒரு சிம்பிள் இன்ஃபெக்ஷன் கூட டேஞ்சரஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 1 கிலோ பீஃபுக்கு 15,000 லிட்டர் தண்ணி, சிக்கனுக்கு அரௌண்ட் 4,000 லிட்டர்ஸ் தண்ணி, பால் 1 லிட்டருக்கு 1000 லிட்டர் தண்ணி இன்டைரக்டா கலக்குறாங்க. அதாவது நம்ம டெய்லி ஃபுட் சாய்ஸ் பண்றது வாட்டர் கிரைசிஸ கிரியேட் பண்ணுது. இந்த அனிமலோட ஃபார்மிங்காக பெரிய லேண்ட் தேவைப்படுது, யூஸ் ஆகுது. அனிமல்ஸுக்கு சாப்பாடு கொடுக்க, வளர்த்த இந்த கார்னும் சாயும் அதிகமா கல்டிவேட் பண்றாங்க. அதுக்காக ஃபாரஸ்ட் அழிக்கிறாங்க. நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு உயிர் மட்டும் கிடையாது, ஒரு ஈகோ சிஸ்டமே டேமேஜ் ஆகுது. ஃபாரஸ்ட்டுக்கு போகுது, தண்ணியில கலக்குது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இதுக்கு நாம கூட இன்டைரக்டா ரெஸ்பான்சிபிள் தானே. இந்த டாக்குமெண்ட்ரியில சயின்டிஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அமேசான் ஃபாரஸ்ட் உலகத்துல முக்கியமான ரெயின் ஃபாரஸ்ட் இதுதான். இது ஏன் அழிக்கப்படுதுன்னு தெரியுமா? தங்கம் எடுக்கிறதுக்காகவோ இல்ல ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காகவோ மட்டும் கிடையாது, கேட்டல் ஃபார்மிங்காகவும் தான். இந்த அமேசான் காடு அப்படிங்கிறது ஒரு சாதாரண காடு கிடையாது. அது உலகத்தோட லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது உலகத்துல இருக்க ஆக்சிஜன் சப்ளை பண்ற பெரிய ரெயின் ஃபாரஸ்ட். சவுத் அமெரிக்கால இருக்க பல நாடுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்க மிகப்பெரிய டிராபிக்கல் ஃபாரஸ்ட் தான் இது. இந்த அமேசான் ஃபாரஸ்ட் என்ன பண்ணுது தெரியுமா? கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுது, ரெயின் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணுது, லட்சக்கணக்கான ஸ்பீசிஸ்க்கு வீடா இருக்கு, இண்டிஜினியஸ் பீப்புளுக்கு வாழ்க்கையோட பேஸா இருக்கு. அதாவது அமேசான் சேஃப் தான் கிளைமேட் பேலன்ஸ் இருக்க வரைக்கும். ஆனா கடந்த 40 வருஷத்துல பெரிய அளவுல இந்த காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. சேட்டலைட் இமேஜஸ்ல கூட விசிபிளா பார்க்கலாம். எதுக்காக இந்த அமேசான் காடுகள் அழிக்கப்பட்டதுல மேஜர் பர்சன்டேஜ் எதுக்காக அப்படின்னா கேட்டல் ரான்ச்சிங்காக தான். அதாவது காடுகளை அழிச்சு லேண்ட் கிளியர் பண்ணி புல் எல்லாத்தையும் வளர வச்சு மாடுகளை மேய்க்க வைக்கிறதுக்காக, இது பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக. சில பேர் நினைப்பாங்க இந்த சாய் பீன்ஸ் தான் காடுகளை அழிக்குதுன்னு. ஆனா அந்த சாய் பீன்ஸ் யாருக்குன்னு தெரியும்? மனுஷனோட டோஃபுக்காக கிடையாது, மோஸ்ட்லி அனிமல் ஃபீடுக்காக. நியூஸ்ல நம்ம அடிக்கடி பார்ப்போம், அமேசான்ல தீ வந்திருக்கு, அது நேச்சுரல் ஃபாரஸ்ட் ஃபயர் இல்ல, யாரோ பண்ணிருக்காங்கன்னு. பல இடங்கள்ல இன்டென்ஷனலா பர்ன் பண்ணிருக்காங்க. இந்த காடுகளை நெருப்பு பிடிச்சு அழிக்க வச்சு அது கேட்டல் ஃபார்மிங்காக யூஸ் பண்றாங்க. அமேசான் காடுகள்ல தான் இண்டிஜினியஸ் ட்ரைப்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கல்ச்சர், நேச்சர் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த காடுகள் அழிஞ்சா அவங்களோட வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி. அமேசான் காடுகளை அழிக்கிறது அப்படிங்கிறது பிரேசிலோட ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, உலகத்தோட ப்ராப்ளமும் தான். ஃபாரஸ்ட் இல்ல அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் ஆகாது, கிளைமேட் சேஞ்ச் வேகமா வளரும், ரெயின்ஃபாலோட பேட்டர்ன் கூட சேஞ்ச் ஆகும். இந்தியால கூட பெரிய இம்பாக்ட் வரும். நம்ம ஒரு பர்கர் சாப்பிடுறோம், அது எந்த கண்ட்ரில இருந்து வந்த பீஃப் தெரியாது. ஆனா அந்த பீஃபுக்காக ஒரு ஃபாரஸ்ட் பேட்ச் பண்ணி டெஸ்ட்ராய் ஆயிருக்கலாம், ஒரு ட்ரைப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கலாம், ஒரு அனிமல் ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கலாம். நம்ம யோசிச்சு பாக்குறோமா? யோசிச்சு பாக்குறதுல எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு கிளியர் வார்னிங் கொடுக்குறாங்க. ஒருவேளை அமேசான் வந்துட்டு இந்த ட்ரிப்பிங் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆனா இது மேபி ரிகவர் ஆகவே ஆகாது அப்படின்னு. ட்ரிப்பிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன? ஒரு சர்டைன் பர்சன்டேஜ்ல காடு அழிஞ்சா அந்த ரெயின் ஃபாரஸ்ட் ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் அது ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. ஒரு ஜெனரேஷன்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? மில்லியன் இயர்ஸ் எவால்வ் ஆன ஈகோசிஸ்டம் 50ல இருந்து 60 வருஷத்துல அழிச்சிட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னா ஃபுட் டிமாண்டுக்காக தான். இப்போ காடை பத்தி பார்த்தோம். இன்னொரு பெரிய கிரைசிஸ் என்ன தெரியுமா? அது வாட்டர் கிரைசிஸ். மீட் இண்டஸ்ட்ரி எவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணுது. ஃபியூச்சர்ல குடிக்க தண்ணி சிச்சுவேஷன், தண்ணி இல்லாம நம்மளால ஒரு நாள் கூட வாழ முடியாது. சாப்பாடு இல்லாம 3ல இருந்து 4 நாள் வாழ்ந்துடலாம், ஆனா தண்ணி இல்லாம முடியாது. ஆனா உலகத்துக்கே ஃப்ரெஷ் வாட்டர் சப்ளை ரொம்ப லிமிட்டா தான் போயிட்டு இருக்கு. பூமியில டோட்டலா தண்ணி அதிகமா இருக்கு, ஆனா அதுல 97% உப்பு தண்ணி, அதாவது கடல் தண்ணி. ஃப்ரெஷ் வாட்டர்னு பார்த்தா அது 3% மட்டும்தான். அதுல கூட கிளேசியர்ஸ், அண்டர் கிரவுண்ட் லேக்ஸ் அப்படின்னு மிக்ஸ் ஆகுது. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டர் ரொம்ப கம்மி தான். நம்ம நினைக்கலாம் மாடெல்லாம் தண்ணி குடிக்கிறதால தானே அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, தண்ணி எதுக்காக மெயினா யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா இந்த அனிமல்ஸ் சாப்பிடக்கூடியதான சாப்பாட்டு வளர வைக்கிறதுக்காக தண்ணி யூஸ் பண்றாங்க. அப்புறம் ப்ராசஸிங்காக தண்ணி யூஸ் பண்றாங்க, கிளீனிங்காக தண்ணி யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ், அதாவது இந்த மாடெல்லாம் அடிச்சு கொன்னுட்டு நம்ம பீஃபை விற்கிறாங்க இல்லையா, அந்த இடத்த மெயின்டைன் பண்றதுக்காக தண்ணி அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த கார்ன், சாய் அதெல்லாம் வளர வைக்கிறதுக்கு நிறைய இரிகேஷன் தேவை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 1 ஏக்கரா லேண்ட்ல வெஜிடபிள்ஸ் வளர வச்சா அதிகமான பேருக்கு சாப்பாடு கிடைக்கும். அதே சேம் லேண்ட்ல ஒரு மாடுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்த்தா மீட் ப்ரொடியூஸ் பண்ணனா அதிக வாட்டரும் தேவைப்படும், அதிக லேண்ட் வேஸ்டும் கிடைக்கும். நம்ம இந்தியால கூட பல ஸ்டேட்ல வாட்டர் ஷார்டேஜா இருக்கு. வெயில் காலம்னு வந்தா டேங்கர்ஸ் தான் ரிலே பண்றாங்க. இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. இப்படி இருக்கும் போது வாட்டர் இன்டென்சிவ் ஃபுட் சிஸ்டம் ஃபியூச்சர்ல டேஞ்சரஸ் இல்லையா? இந்த ஃபேக்டரி ஃபார்ம்ல இருந்து வர அனிமலோட வேஸ்ட் எல்லாம் ஆத்துல போய் கிடக்குது. அது வாட்டர் பொல்யூஷனை கிரியேட் பண்ணுது. அதனால மீன் இறந்து போகுது, ட்ரிங்கிங் வாட்டர் ஒரு குடிக்க முடியாத நிலைமைக்கு ஆகுது, நோய்கள் பரவுது.
இந்த அனிமலோட வேஸ்ட், ஃபெர்டிலைசர்ஸ் அதெல்லாமே ஆத்து வழியா கடலுக்கு போய் சேருது. அங்க ஆக்சிஜன் லெவல் குறையும். அதுக்கு நேம் வந்து டெட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க மீனெல்லாம் வாழ முடியாது. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, 2050க்குள்ள வாட்டர் டிமாண்ட் டபுள் ஆகும், பாப்புலேஷன் அதிகமாகும், இந்த ஃபுட் டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மீட்டோட டிமாண்ட் கூட அதிகரிச்சா இந்த வாட்டர் கிரைசிஸ் சிவியர் ஆகும். குழந்தைங்க ஃபியூச்சர்ல குடிக்கிற தண்ணியை வாங்கி குடிக்கிற சிச்சுவேஷன் வந்தா அதுக்கு காரணம் நம்மளோட கரண்ட் லைஃப் ஸ்டைல் தான். நம்ம யோசிக்கணும். டாக்குமெண்ட்ரியில சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு தண்ணி தீத்து போகல, நம்ம தண்ணியை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. சரி, இப்ப நிலமெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு, வாட்டர் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. இப்போ கடல்னு எடுத்துட்டா ஓவர் ஃபிஷிங் பண்றாங்க, மெரைன் டிஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. ஃபிஷ் ஹெல்தின்னு நினைக்கிறோம், ஆனா கடல்ல என்ன நடக்குது? நம்ம பூமியில 70% பகுதி கடலால நிரம்பி இருக்குன்னு தெரியும். கடல் என்ன பண்ணுது தெரியுமா? ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது, கிளைமேட்டை ரெகுலேட் பண்ணுது, மில்லியன் ஆஃப் ஸ்பீசிஸ்க்கு வீடா இருக்குது, பில்லியன் மக்கள்ஸ் வாழ்றாங்க. ஓஷன் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். பல பேர் நினைப்பாங்க சிக்கன் மட்டனை விட ஃபிஷ் ஹெல்தின்னு. ஒமேகா 3 இருக்கு, புரோட்டீன் இருக்கு. ஆனா கொஸ்டின் என்ன அப்படின்னா, கடல்ல ஃபிஷ் சிச்சுவேஷன் சேஃபா இருக்கா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க இந்த டாக்குமெண்ட்ரியில, ஓஷன்ல ஃபிஷ் நேச்சுரலா ரீப்ரொடியூஸ் ஆகிற வேகத்தை விட நம்ம அதிகமா புடிச்சிட்டு இருக்கோம். அதுதான் ஓவர் ஃபிஷிங். இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம் அதிக அளவுல நெட் யூஸ் பண்றாங்க. ஒரு நெட்டை போட்டு அதுல 1000 மீன் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல ப்ராப்ளம் என்ன? ஃபிஷ் மட்டும் டார்கெட் கிடையாது, டால்பின் வருது, டர்ட்டில்ஸ் வருது, ஷார்க்ஸ் வருது, அதர் ஸ்பீசிஸ் கூட ட்ராப் ஆகுது. இதுதான் பை கேட்ச்னு சொல்லுவாங்க. இந்த சுறா மீனோட பாப்புலேஷன் கடைசி ஃபியூ டிகேட்ஸ்ல ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஷார்க் ஓஷனோட ஈகோசிஸ்டமை பேலன்ஸ் பண்றதுக்கான முக்கிய ரீசன். ஷார்க் இல்ல அப்படின்னா ஃபுட் செயின் அப்படிங்கிறது இம்பேலன்ஸ் ஆயிடும். இந்த கோரல் ரீஃப்ஸ் ஓஷன்ல ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் தி சீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிளைமேட் சேஞ்ச், ஓவர் ஃபிஷிங், பொல்யூஷன் இதனால கோரல் ரீஃப்ஸ் டேமேஜ் ஆகுது, ஃபிஷ் ஹேபிடேட் டெஸ்ட்ராய் ஆகுது. நம்ம முன்னாடி பார்த்தோம் அனிமல் ஃபார்மிங் வேஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ் ரிவர்ஸ் வழியா கடலுக்கு போகுது. அங்க ஆக்சிஜன் லெவல் டிராப் ஆகுது. அதனால மீனால வாழ முடியாதனால அது டெட் ஜோனா கருதப்படுது. இந்த ஓஷன் பொல்யூஷன் அப்படின்னா நம்ம நினைவுக்கு வர்றது பிளாஸ்டிக் மட்டும் தான். ஆனா ரிசர்ச் சொல்றது என்ன, கடல்ல பிளாஸ்டிக்ல மேஜர் பர்சன்டேஜ் எப்படி அப்படின்னா ஃபிஷிங் நெட் அண்ட் கியர் தான் இருக்காமா. அதாவது ஃபிஷிங் இண்டஸ்ட்ரியும் பொல்யூஷனுக்கு ரெஸ்பான்சிபிள் தான். ஓவர் ஃபிஷிங் அப்படிங்கிறது 2048ல கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கமர்ஷியல் ஃபிஷ் ஸ்டாக் கொலாப்ஸ் ஆகலாம். அதாவது ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இந்த வைல்டு ஃபிஷ் எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும். நம்ம பாட்டி தாத்தா காலத்துல ஆத்துல தானே மீன் பிடிச்சிருப்போம். இப்போ பல இடத்துல மீனே கிடையாது. இந்த கடல்ல கூட சேம் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. டிமாண்ட் அதிகமா இருந்தா நேச்சர் சஸ்டெயின் பண்ண முடியாது. எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஓஷன் அப்படிங்கிறது ஒரு எண்ட்லெஸ் சோர்ஸ் கிடையாது. ஓஷன் அப்படிங்கிறது, இந்த கடல் அப்படிங்கிறது அன்லிமிட்டட் சூப்பர் மார்க்கெட் கிடையாது. சரி, இப்போ கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் பார்த்தோம், ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரக்ஷனை பார்த்தோம், வாட்டர் கிரைசிஸை பார்த்தோம், இந்த கடல் டேமேஜ் ஆகுறத பார்த்தோம். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது எல்லாம் என்வாய்மெண்ட் மட்டும்தானா, இல்ல நம்ம ஹெல்த்துக்கு இம்பாக்ட் இருக்கா? இப்போ வரை நம்ம என்வாய்மெண்ட் பத்தி பேசணும்னா ஒரு முக்கியமான கேள்வி, மீட் டைரி அதிகமா சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு ஃபர்ஸ்ட் சேஃபா, அது ஃபியூச்சர் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுமா? லாஸ்ட் 30 to 40 வருஷத்துல ஒரு பேட்டர்ன் கிளியரா இருக்கு. இதே இதுல நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அது அதிகரிச்சிருக்கு. டைப் 2 டயபெட்டிஸ் நிறைய பேத்துக்கு வருது, ஒபிசிட்டி நிறைய பேத்துக்கு வருது, சர்டன் கேன்சர் கூட அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? ஜெனடிக்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளோட லைஃப் ஸ்டைலும் கூட தான். டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, அனிமல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமா இருக்கு, அது பிளட் வெசல்ஸை பிளாக் பண்ணுது, கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுது, அதுவே ஹார்ட் அட்டாக்கான ரிஸ்க் அதிகரிக்குது. ப்ராசஸ்டு மீட்னா என்ன? சாசேஜ், பேக்கான், சலாமி, ஹாட் டாக்ஸ். WHO ரிப்போர்ட்ஸ்ல கூட ப்ராசஸ்டு மீட் கேன்சர் ரிஸ்க் லிங்க் இருக்குன்னு சொல்றாங்க. ரெகுலர் கன்சம்ஷன் காலன் கேன்சர் ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஹை ஃபேட் அனிமல் டயட் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணலாம், அதுவே டைப் 2 டயபெட்டிஸ்க்கு காரணமா கூட இருக்கலாம். இந்தியால கூட டயபெட்டிஸ் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஃபுட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறதுக்கும் லிங்க் இருக்கா அப்படிங்கறது திங்க் பண்ணணும். இந்த பால் நல்லதுன்னு நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்துருக்கோம். ஆனா எல்லாருக்கும் பால் டைஜஸ்ட் ஆகாது. இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது காமன் தான். எக்ஸஸ் டைரி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஆக்னே, சில ஸ்டடீஸ்ல ப்ரோஸ்டேட் கேன்சர் ரிஸ்க் கூட சான்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஃபேக்டரி ஃபார்ம்ஸ்ல அனிமல்ஸ்க்கு ரெகுலர் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. இது இன்டைரக்டா ஹியூமன் பாடிக்கு வருது. ஃபியூச்சர்ல ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் ப்ராப்ளம் ஆகலாம். சிம்பிள் இன்ஃபெக்ஷன் கூட கியூர் ஆகாம கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த அனிமல்ஸ் எல்லாம் க்ளோஸ் கன்ஃபைன்மெண்ட்ல இருந்தா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது ரொம்ப ஈஸியா ஆயிடும். பாஸ்ட் பேண்டமிக்ல கூட அனிமல் ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் மூலமா வந்த நோய்களுக்கு முக்கியமான ரோல் இருக்கு. நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணுனா கான்சிக்வன்ஸ் இருக்கும். எக்ஸ்பர்ட் சொல்றாங்க, இந்த பிளான்ட் பேஸ்ட் டயட் பண்ணா கொலஸ்ட்ரால் குறைக்கலாம், வெயிட் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பிளட் பிரஷர் ரெடியூஸ் பண்ணலாம், டயபெட்டிஸ்க்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது பாடிக்கு லைட் கிளீன் எனர்ஜி கிடைக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் பில்ஸ் அதிகமா இருக்கு, லைஃப் ஸ்டைல் டிசீஸ் காமன் ஆயிருச்சு. நம்ம ஃபுட் சாய்ஸஸ் அப்பாயின்மெண்ட் மட்டும் கிடையாது, ஹெல்த் ஃபியூச்சரையும் டிசைட் பண்ணுது. சரி, இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் மீடியா அதிகமா பேசுறது இல்ல? ஏன் கவர்மெண்ட் ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது?
கார்ப்பரேட் பவர் இருக்கா? இவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருந்தாலும் ஏன் டெய்லி நியூஸ்ல இது வரது கிடையாது? ஏன் ஸ்கூல் சிலபஸ்ல டீட்டெயிலா சொல்ல மாட்டாங்க? ஏன் கவர்மெண்ட் எந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரணும். ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு சின்ன பிசினஸ் கிடையாது, மல்டி பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி. மீட் கம்பெனிஸ், டைரி கம்பெனிஸ், ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸ், அனிமல்ஸ் ஃபீட் கார்பரேஷன், இதுலலாம் பெரிய மணி இன்வால்வ் ஆயிருக்கு. அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, பல கண்ட்ரீஸ்ல இந்த ஃபுட் கார்பரேஷன் பாலிசி மேக்கிங்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது ரெகுலேஷன் சாஃப்டா இருக்கும், சப்சிடிஸ் கொடுக்கப்படும், அதாவது மீட் சீப்பா கிடைக்கும். பல நாடுகள்ல கவர்மெண்ட் அனிமல் ஃபார்மிங்க்கு சப்சிடிஸ் தருது. அதனால மீட்டோட பிரைஸ் லோவா இருக்கு. ஆனா என்வாயன்மெண்டல் டேமேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது டாக்ஸ் பேயர்ஸ் தான் பேர் பண்றாங்க. டிவியோட ஆட்ஸ்ல எல்லாம் என்ன பாக்குறோம்? சந்தோஷமான மாடு, ஹாப்பி ஃபார்ம்ஸ், ஹாப்பி ஃபேமிலிஸ். ரியாலிட்டி ஃபேக்டரி ஃபார்மிங் தான். மார்க்கெட்டிங் கிரியேட் பண்ற இமேஜ் ரியாலிட்டியை மறைக்குது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்ட் வைட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. சீப் பர்கர், ஃப்ரைட் சிக்கன் ஈஸியா கிடைக்குது. கன்வீனியன்ஸ் கல்ச்சர், டிமாண்ட் அதிகரிக்குது. ப்ரொடக்ஷன் கூட அதிகமா இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசணும் அப்படின்னா பிளாஸ்டிக் பத்தி பேசணும், கார் பொல்யூஷனை பத்தி பேசுவாங்க. ஆனா ஃபுட் சிஸ்டம் பத்தி அதிகமா பேச மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவ் டாபிக். டெய்லி லைஃப் கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. இது முழுக்க கவர்மெண்டோட ஃபால்ட்னு சொல்ல முடியாது, கார்பரேட்டோட ஃபால்ட்னு சொல்ல முடியாது. கன்சியூமர் டிமாண்ட் கூட முக்கியம். டிமாண்ட் இருந்தா தானே சப்ளை வரும். டாக்குமெண்ட்ரியில சொல்றது, அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் நம்ம 3 வேளை சாப்பிட்றோம். நம்ம சூஸ் பண்ற ஃபுட் மார்க்கெட் டைரக்ஷனை டிசைட் பண்ணுது. நம்ம பவர்லெஸ் அப்படியெல்லாம் கிடையாது. நாம சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் சேஞ்ச் ஆகும். டிமாண்ட் குறைஞ்சா ப்ரொடக்ஷன் குறையும். இதுதான் எக்கனாமிக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சடனா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா சின்ன சின்ன சேஞ்ச் பண்றது நல்லது. இவ்வளவு ப்ராப்ளம் கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஃபீலிங் வரும், நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆனா உண்மை என்னன்னா, நம்மளால நிறைய பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சடனா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஸ்லோ சேஞ்ச் தான் லாங் டேர்ம் சஸ்டைனபிள், இல்லையா? டெய்லியும் மீட் சாப்பிட்றவங்க அப்படின்னா வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். மீட்லெஸ் டே மாதிரி ஸ்மால் ஸ்டெப் தான் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இப்போ மார்க்கெட்ல நிறைய பிளான்ட் பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. லென்டல்ஸ், பீன்ஸ், சிக் பீஸ், மில்லட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ், புரோட்டீன் கிடைக்காதுன்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனா தால், சன்னா, ராஜ்மால நிறைய புரோட்டீன் இருக்கு. இம்போர்ட் பண்ற ஃபுட்டை விட லோக்கல் சீசனல் ஃபுட் சூஸ் பண்றது புத்திசாலித்தனம். டிரான்ஸ்போர்ட் பொல்யூஷன் குறையும், ஃப்ரெஷ் நியூட்ரிஷன் கிடைக்கும். ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம வேஸ்ட் பண்ற ஃபுட் குக் பண்ணி வீசுறது. வேர்ல்டுல ப்ரொடியூஸ் ஆகிற ஃபுட்ல லார்ஜ் பர்சன்டேஜ் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஃபுட் வேஸ்ட் குறைஞ்சாலும் என்வாயன்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகும். எத்திக்கல் ஃபார்மிங்கை ஃபாலோ பண்ற பிராண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இந்த ஆர்கானிக்கா சின்னையா விளை வைக்கிற ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம். டிமாண்டை கிரியேட் பண்ணுனா மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகும். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி நீங்க மட்டும் பார்த்தா போதாது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. அவேர்னஸ் ஸ்லோவா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க? இந்த பிளான்ட் ரிச் டயட் ஷிஃப்ட் அப் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது ஹெல்த்துக்கோட பெனிஃபிட் மட்டும் கிடையாது, ஒரு வின் சிச்சுவேஷன் மாதிரி. நம்ம குழந்தைங்க ஃபியூச்சர்ல கிளீன் ஏர், கிளீன் வாட்டர், கிரீன் ஃபாரஸ்ட் பார்க்கணும் இல்லையா? அதுக்காக சீட் போடணும் இல்லையா? அதனால நம்ம கொஞ்சமா மீட் எடுத்துட்டு கொஞ்சமா வேஸ்ட் பண்ணிட்டு நிறைய பிளான்ட், நிறைய அவேர்னஸா இருக்கிறது பெட்டர் பிளானட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? கிளைமேட் சேஞ்ச், ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன், வாட்டர் கிரைசிஸ், ஓஷன் டேமேஜ், ஹெல்த் இம்பாக்ட், கார்பரேட் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றதுக்கான சொல்யூஷன் கூட நம்ம பார்த்தோம். இதுதான் நம்ம வாழ்க்கையே. நம்ம பிளேட்ல இருக்கிற ஃபுட் அது எப்படி வந்தது? அது யாரு சாக்ரிஃபைஸ் பண்ணி வர வச்சாங்க? காடா, அனிமலா, இல்ல நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷனா அப்படிங்கறது நம்ம யோசிக்கணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இமேஜின் பண்ணுங்க, 30 வருஷம் கழிச்சு உங்க குழந்தை உங்ககிட்ட கேட்கும், அந்த டைம்ல எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், நீங்க ஏன் சேஞ்ச் பண்ணல? அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் சொல்லுவோம்? இந்த வீடியோ பர்பஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு கில்ட் ஃபீலிங்கா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. பிளேம் பண்றதுக்காகவும் இல்ல, அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகவும். நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா கான்ஷியஸா இருக்கலாம். நம்ம கையில இருக்க ஒரு சூப்பர் பவர் தான் சாய்ஸ். தினமும் 3 டைம் நம்ம யூஸ் பண்றோம் ஃபுட் சூஸ் பண்ணி. அந்த சாய்ஸ் தான் பிளானட் ஃபியூச்சரை டிசைட் பண்ணுது. இந்த நேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். நம்ம ப்ரெஷர் குறைஞ்சா அது நேச்சர் அதுவாகவே ரிகவர் ஆயிடும். நம்ம ஜெனரேஷன் டிஸ்ட்ரக்ஷன் ஜெனரேஷனா நினைவில் இருக்கணுமா, இல்ல கரெக்ஷன் ஜெனரேஷனா நினைவில் இருக்கணுமா? டெசிஷன் நம்ம கையில தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப்